நம்முடைய வழக்கத்தின்படியே ஒரு வேத பகுதிக்கு போய் அதை படித்து அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு நாம் போகிற வேத பகுதி வந்து ஏசாயா 41ஆம் அதிகாரம். நாம் பார்க்க போகிற வசனங்கள் வந்து 1-16 ஆகிய வசனங்கள். ஏசாயா 41 1-16. போன தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். தொடக்கத்தை பார்த்தோம், 12ஆம் வசனத்துலேருந்து பார்த்தோம். அப்புறம் மெயினாக லாஸ்ட் அந்த 27-31 பார்த்தோம். பட் இன்றைக்கி வந்து ஏசாயா 41 1-16. அதுவும் உங்களுக்கு அறிமுகமான ஒரு பகுதி தான் நம்புகிறேன். ஏனென்றால் அந்த 10ஆம் வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இல்லையா? ஏசாயா 41:10 மட்டும் வாசிக்கிற பதிக்கு, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஸோ அந்த வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். வெறும் அது தெரிஞ்சதுனாலே போதும், ஓரளவுக்கு நீங்கள் பயத்தெல்லாம் மேற்கொண்டுடலாம். ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே மேற்கொண்டுடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம தெரிஞ்சதை ஜெபிச்சாலே எங்கேயோ போயிடுவோம். நம்ம தெரிஞ்சதை ஜெபிச்சாலே எங்கேயோ போயிடுவோம். ஆனால் இன்றைக்கு நம்ம அது வந்து கான்டெக்ஸ்டோடு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்புற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் பயனடைவீங்கன்னு நம்புகிறேன். பட் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வசனம் தான் தெரியும்னா அந்த வசனத்தையே பிடிச்சிக்கோங்க. என்ன, அதிலிருந்தே ஜெபிங்க. நாம் இந்த கடந்த சில வாரங்களாக என்ன போதிக்க பார்க்குறோன்னா, இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபங்களில் கவலைப்படும் போது, ஒரு பயப்படும் போது, அல்லது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் அதை எப்படி கையாள வேண்டும், ஜெபத்தில் எப்படி கையாள வேண்டும், இப்படிப்பட்ட பகுதிகளை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்க வேண்டும். ப்ரேயர் இஸ் அ கான்வர்சேஷன் வித் காட். அ ப்ரேயர் இஸ் டாக்கிங் வித் காட்னு நிறைய தடவை நம்ம சொல்லுவோம். அது கரெக்டு தான். ப்ரேயர், ஜெபம்னா என்னது? கடவுளோட பேசுவது. சிம்பிளாக சொல்ல போனால் ஜெபம்னா என்னது? கடவுளோட பேசுவது. யார் வேணால் பேசலாம் ஒரு விதத்தில். ஆனால் அஃப்கோர்ஸ் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டை வரணும்னா அதுக்கு நீங்கள் தேவனுடைய அந்த இயேசுவின் மூலமாக தான் அப்படி வர முடியும். ஸோ நீங்கள் வந்து கடவுள்கிட்ட பேசினாலே அது ஜெபம்தான், உண்மை. ஆனால் கடவுள் வந்து ஒரு மெஷின் ஒன்றும் கிடையாது, நம்ம பேச பேச அப்படியே சும்மா நிற்கிறதுக்கு. ஸோ வெறும் நாம் அவர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டோன்னா நாம் அவரை கரெக்டாக அணுக மாட்டோம். அதனால தான் இப்படி சிந்திக்கிறது பெட்டர். ப்ரேயர் இஸ் கன்வர்சிங் வித் காட். வெறும் நாம் பேசுகிறது மட்டும் இல்லை, அவர் பேசுகிறார், நாமளும் பேசுகிறோம். அவர் உயிருள்ள தேவன். அப்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு யார் பேசணும்? அவர் தான் பேசணும். நாம் ரெஸ்பான்ஸு கொடுக்கணும். அப்போ இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா, ப்ரேயர் இஸ் ரெஸ்பாண்டிங் டு காட், காட்ஸ் டாக். கடவுளுடைய பேச்சுக்கு நாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் ஜெபம். கடவுளுடைய பேச்சுக்கு, அவருடைய பேச்சுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸை நம்ம கொடுப்பது தான் சிறந்த ஜெபம் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஜெபம், இந்த ஃப்ரைடே ஈவினிங்ஸ்லலாம் நம்ம இந்த கடவுளுடைய ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை படித்து அதன் அடிப்படையில் ஜெபிக்கிறோம். ஏன்னா முதல்ல அவர் என்ன சொன்னார்னு பார்ப்போம், அதுக்கு நாம் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். இந்த ஏசாயாவில் இருக்கிற, நான் ஏற்கனவே சொன்னேன் போன தடவை உங்களுக்கு, இந்த பகுதி மட்டும் இல்லை, இந்த செக்ஷனை ஏசாயாவில் 40ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஆறுதலையும் பலத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு செக்ஷன். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலேருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வாசித்தீங்கனாலே ஏசாயா புஸ்தகம் முழுவதையும் அது அப்படிப்பட்ட ஒரு செக்ஷன். அதுக்கு முன்னால் வந்து ஏசாயா வந்து ஒரு தீர்க்கதரிசி. சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாலே என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன எல்லாத்தையும் விவரங்களை சொல்லிடுறார். ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார் என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில். 150 வருஷங்கள் கழிச்சு என்ன நடக்க போகுது, 200 வருஷங்கள் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்றதை முன்னாகவே அறிவிச்சிடுறார், முன்னாகவே சொல்லிடுறாரு. எருசலேம் வந்து பாபிலோனியர்களுக்கு விழுந்து சிறையிருப்புகளை கொண்டு போகப்படுவார்கள் இஸ்ரவேல் மக்கள். அங்கே பாபிலோன் அந்த தேசத்தில் அவர்கள் இருப்பாங்க கொஞ்ச காலம். ஆனால் அதுக்கப்புறம் தேவன் அவர்கள் அங்கேருந்து திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வருவார். எருசலேமை திருப்பி அவங்க கட்டி எழுப்புவாங்க. திரும்ப ஒரு நாள் அந்த பழைய மகிமை மட்டும் இல்லை, அதையும் கடந்து ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமை இஸ்ரவேலுக்கு இருக்கும். இஸ்ரவேல் மூலமாய் சுவிசேஷம் உலகமெங்கும் போகும். இஸ்ரவேல் மூலமாக ஆசீர்வாதமே உலகமெங்கும் எல்லா மக்களுக்கும் போய் சேரும். உலகத்தையே யெகோவா தேவன் ஒரு நாள் ஆளுவார். எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு அளிக்கப்படும், ஆஃபர் பண்ணப்படும்ன்றது தான் ஏசாயா அந்த 40-66
மெசேஜ், செய்தி. அது இன்றைக்கு கூட ஃபுல்லாக நிறைவேறி முடியல. ஏசாயாவில் இருக்க சில பகுதிகளெலாம் எடுத்திங்கன்னா இன்றைக்கு கூட அது முழுமையாக நிறைவேறி முடியவில்லை. நிறைவேறி கொண்டிருக்குது. பெரிய போர்ஷன் நிறைவேறி முடிஞ்சது, ஏன்னா இயேசு மூலமாக நிறைவேறிற்று. ஆனால் இயேசுனுடைய 2ஆம் வருகை அந்த மீதி சில காரியங்களை முழு நிறைவேறுதலுக்கு கொண்டு வருது. இப்போ இந்த பகுதி பெரிய இதில் எனக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே குறிப்பாக என்ன பிரச்சனை அட்ரஸ் பண்ணப்படுதுன்னா, இப்போ நம்ம 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம்லாம் என்ன பிரச்சனை அட்ரஸ் பண்ணப்படுதுன்னா, ஏசாயா பார்க்குறாரு, ஃப்யூச்சரை பார்க்குறாரு, வருங்காலத்தை. ஒரு 150-200 வருஷம் கழித்து இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் இருப்பாங்க, சிறையிருப்பில் இருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவங்க தேசத்தை, அவங்க வீட்டை, அவங்க நிலத்தை, அவங்க கௌரவத்தை, அவங்க சுதந்திரத்தை எல்லாத்தையும் இழந்து அந்நிய மக்களாக அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கிறப்ப அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை வரப்போகுது. திரும்ப உன் தேசத்துக்கு வா, அலியா அப்படின்ற அந்த பாட்டு கூட பாடுறோம்ல, அப்படின்னா திரும்பி வா, திரும்ப உன் தேசத்துக்கு வான்ற அந்த வார்த்தை அவங்களுக்கு வரப்போகுது ஒரு நாள். அந்த வார்த்தை வர்றப்போ அந்த வார்த்தையை நம்புறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. அந்த வார்த்தையை நம்புறது அவங்களுக்கு, ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறப்போ திரும்ப வான்னா இது என்ன இப்போ லேசாக நீங்கள் இங்கே சென்னையில் ஈசிஆர்லேருந்து வர்றதுக்கே யோசிப்பாங்க ஜனங்க, காரில். கரெக்டு தானே? இந்த டிராஃபிக்கில் மல்லு கொடுத்து சேர்றதுக்கு ஆன்லைனே பார்த்துட்றேங்க அப்படின்வாங்க. இந்த மக்கள் 100கணக்கான மைல் தூரத்தில் இருக்க போகிறாங்க வருங்காலத்தில். அதெல்லாம் பாருங்கள், ஏசாயாக்கு எவ்வளோ தெரிஞ்சதுன்னு தெரில. ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். வருங்காலத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை ஏசாயா மூலமாக கொடுக்குறார். வருங்காலத்தில் இந்த மக்கள் ரொம்ப தூரமாக இருக்க போகிறாங்க. அங்கேருந்து பயணித்து எருசலேமுக்கு வர்றதே 100கணக்கான மைல். அது ரொம்ப நீண்ட பயணம், ரொம்ப கடினமான ஒரு பயணம், ரொம்ப ஒரு ஆபத்துள்ள பயணம். சேர்றதே பெரிய விஷயம். சேர்ந்தால் எருசலேம் ஒன்றுமே கிடையாது, பாழாப்பான ஒரு பட்டணம் ஆகிடுச்சு. அதை திரும்ப கட்டி எழுப்புறது எவ்வளோ பெரிய வேலை. அப்போது சிலர்லாம் அந்த கடவுளுடைய வார்த்தை வர்றப்போ, அலியா திரும்ப வா, உன் தேசத்துக்கு திரும்ப வா அப்படின்ற வார்த்தை வர்றப்போ அவன் நம்புறதுக்கு ரெடியே இல்லை. எங்கே இதெல்லாம் நடக்க போகுது, கடவுள் எங்கே இதெல்லாம் நிறைவேற்றுவார், இதெல்லாம் நம்பி போகலாமா, ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வாழ்கிறதெல்லாம் முடியுமா, ஒர்த்தா இதெல்லாம், எனக்கு கடவுள் நமக்கு வாக்கு கொடுத்ததெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு ஒரு சந்தேகம்தான் இருக்குமே ஒழிய நம்பிக்கை ஜனங்களுக்கு ஈஸியாக வராது. சொல்லப்போனால் இயல்பாக வராது. இந்த பகுதிகள் ஏன் எழுதப்பட்டதுன்னு இந்த நோக்கம் நீங்கள் வாசித்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் அவருடைய ஜனங்களோட ஆர்கியூ பண்ணுறாரு. வா, நான் சொல்கிறது கேள், நீ சந்தேகப்படுற, இதெல்லாம் நடக்குமா, என் வார்த்தை நிறைவேறுமான்னு சந்தேகப்படுற, நான் உனக்கு சொல்கிறேன் கேளு அப்படின்றார். போன தடவையே அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த 40ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் இருந்தது. இந்த உதாரணத்துக்கு 27ஆம் வசனத்தில், யாக்கோபே இஸ்ரவேலே பேசுகிறார் தம்முடைய ஜனங்களுக்கு. யாக்கோபே இஸ்ரவேலே கேள், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். ஏன் இப்படி பேசுகிற, இங்கே வா, நான் சொல்கிறது கேளுன்றார். அப்புறம் அவங்களுக்கு சொல்கிறார் தான் யாருன்னு சொல்கிறார். அதுதான் நம்ம பார்த்தோம் போன தடவை. அவர் சொல்கிறார், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, என்ன மறந்துட்டியா, சொல்கிறது கேள் அப்படின்றாரு. அப்புறம் எப்படி முடித்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கல, போன தடவை பார்த்தோம் நாம். 30 சொல்லுது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போகலாம். ஆமாம், சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சோர்ந்து போயிடுவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நான் சொன்னேன் போன தடவை, தலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்னு கடைசி வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஃபஸ்ட்டு நடப்பார்கள், அப்புறம் ஓடுவார்கள், அப்புறம் அப்படியே கழுகை போல் அப்படியே டேக் ஆஃப் ஆகிடுவாங்கன்னு வரும்னு எதிர்பார்த்தா தலையில் வருது. கழுகை போல் டேக் ஆஃப் ஆகும்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு, அப்புறம் ஓடினாலும் இளைப்படையார்கள்னு சொல்லிவிட்டு, அப்புறம் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதை லேசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் போன தடவை. ஏன் தலையில் இருக்குன்னா, இது ஒரு லாங் டேர்ம் ரெஸ்டோரேஷன். திரும்ப அந்த இழந்ததெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆக போகுது. பட்டுன்னு நடந்துட போகிறதில்ல. இந்த அற்புதம் அப்படியே ஒரே முட்டா ஒரே நாளில் ஒன்று நடக்க
போகிறதில்ல. கொஞ்சம் டைம் ஆகும், அங்கேருந்து நடந்து வர்றதே டைம் ஆகும். அப்படியே ஒன்று கழுகு போல் அங்கேருந்து பறந்து அப்படியே வந்து சேர்த்துட்றேன்னு சொல்ல அவர். டெய்லி எந்திரிச்சு நடன்றாரு. ஆனால் சோர்ந்து போக மாட்டேன், நீன்னு பலத்தை நான் உனக்கு தரேன். அந்த நடக்கிறது ஏன் கடைசியில் வருதுன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த லாங் டேர்மில் உன்னை வாழ்கிறதுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் நான் தரேன்னு சொல்கிறாரு. எனக்கு புரியுது, இது டைம் ஆகும், காலம் ஆகும், எல்லாம் பட்டுன்னு ஒன்று மாறிடாது, நீ பொறுமையாரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணுறேன்னு. ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுக்கு உனக்கு பலத்தை தரேன், எனக்காக நீ காத்துரு, கர்த்தருக்கு காத்துரு. அப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. 41ஆம் அதிகாரத்துலேயும் அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் அது தொடங்குவோம். ஆனால் இது தொடங்குறதுக்கு முன்னால் இதை பண்ணுவோம். எனக்கு ஒரு காரியம் ரொம்ப என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, எப்படி தேவன் பிரச்சனைகள் வரத்துக்கு முன்பாகவே அந்த வருங்கால பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தையை ஏற்கனவே தம்முடைய மக்கள் கொடுத்து வச்சிட்டார் இல்லையா? ஏசாயா 200 வருஷம் முன்னால் தீர்க்கதரிசனமாக சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்படி அது 200 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். பைபிளில் சில பகுதிகளெலாம் இருக்குது, நீங்கள் சின்ன வயசில் வாசித்திருப்பீங்க, ஆனால் இப்போ நீங்கள் வாசிக்கிறப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா உங்கள் வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அதில் சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறப்போ தான் அது ரொம்பவே உங்களுக்கு புரியும், ரொம்பவே அது உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே தேவன் இப்படி தான் வேலை செய்கிறார். பிரச்சனை நமக்கு தான் புதுசு, அவருக்கு ஒன்றும் புதுசே கிடையாது. இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு முன்னாகவே அவர் அதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை ஏற்கனவே கொடுத்து வச்சிட்டார். நம்முடைய வேதத்தில் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் முன்னாகவே அறிந்து அதற்கு ஏற்ற வார்த்தையை இங்கே ஏற்கனவே கொடுத்து வச்சிட்டார். ஆகவே நான் இந்த ஜெபத்தை இப்படி தொடங்க விரும்புகிறேன். முதலாவது அவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். இந்த புஸ்தகத்துக்காக நன்றி சொல்லியிருக்கீங்களா எப்பயாவது? இந்த புஸ்தகத்துக்காக, இந்த புஸ்தகம் இருக்கிறதுனால தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். இந்த புஸ்தகம் இல்லைன்னா என்னத்தை பிரசங்கம் பண்ணுவோம்? இந்த புஸ்தகத்துக்காக நன்றி சொல்லியிருக்கீங்களாங்க? அவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லியிருக்கீங்களா? அவருடைய வார்த்தையில் நம்ம எங்கெங்கே போவோம், என்ன செய்வோம், நமக்கு என்ன இருக்கும், பிரச்சனை நேரத்தில் மட்டும் அவருடைய வார்த்தை நமக்கு இல்லைன்னா என்னத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது? ஆகவே முதல்ல நாம் அவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்கனவே இங்கே வச்சிட்டார், இங்கே வெளிப்படுத்தி விட்டார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதை கவனிப்பது, இதை புரிஞ்சுப்பது, இதை நம்ப வேண்டும். அப்போ இந்த புஸ்தகத்துக்காக நன்றி சொல்லுவோம். God, one of God's great gifts to us is a book. அந்த புஸ்தகத்துக்குள்ளே வெற்றியை வச்சிட்டார். இந்த புஸ்தகத்தின் வார்த்தையில் கேட்குறப்போ தான் விசுவாசமே வரும்னு வச்சிட்டார். இந்த புஸ்தகத்தின் வார்த்தையில் கேட்குறப்போ தான் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், பெற முடியும்னு வச்சிட்டார் தேவன். இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எவ்வளோ நன்மைகளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை போல ஒரு காரியம் இல்லை, இந்த பூமியிலே இல்லை. உம்முடைய ஒரு வார்த்தை, உம்முடைய வார்த்தை தான் இந்த பூமியை உண்டாக்குச்சு. வெளிச்சம் கடவுள் நீர் சொன்னப்போ தான் வெளிச்சமே உண்டாச்சு. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை காட்டிலும் சொத்துக்களை காட்டிலும் உம்முடைய வார்த்தையே மேலானது. உம்முடைய வார்த்தை மிக வல்லமையானது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் ஏற்கனவே எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு முன்னாகவே அறிஞ்சு அதற்கேற்ற எல்லா சொல்யூஷன் ஏற்கனவே கொடுத்து வச்சிட்டீர், ஏற்கனவே வெளிப்படுத்தி வச்சிட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எந்த பிரச்சனையும் உமக்கு புதிதான ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே உமக்கு பழசு தான். நீர் எல்லாத்தையும் முன்னாகவே அறிஞ்சு முன்னாகவே அதற்கேற்ற தீர்வை ஏற்படுத்தினது மட்டும் இல்லை, அதை ஏற்கனவே எங்களுக்கு எழுதி வச்சிட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற அந்த பொன்னை காட்டிலும் உம்முடைய வசனமே மேலானது, மிக மதிப்புள்ளது, தேனை காட்டிலும் இனிமையானது. எங்களுடைய பாதைக்கு தீபமாக இருக்குது உம்முடைய வசனம். எங்கே போகணும், எப்படி போகணும், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிற எங்களுக்கு வழியை காட்டுதே உம்முடைய வசனம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவருமே துதிக்கிறோம். நீர் இந்த வசனத்தை ஏவி இருக்கிறீர். எவ்வளோ தேவதாசர்களை பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை ஏவி இருக்கிறீர், அதை காத்து கொண்டிருக்கிறீர். 2000 வருஷத்துக்கு மேலாக அதை காத்து எங்களுக்கு பத்திரமா சேரும்படி வச்சிருக்கிறீர்.
இதை இன்றைக்கு நாங்கள் வாசித்து புரிஞ்சு கொண்டு இதை பிரசங்கிக்கும்படி எங்களை பலப்படுத்துகிறீர். இதை நம்பும்படி எங்களை பலப்படுத்துகிறீர். இதை ருசித்து பார்க்கும்படி செய்கிறீர். நம்முடைய வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நம்முடைய வார்த்தை எங்களோடு இருக்கிறப்போ நாங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்ல. நம்முடைய வார்த்தையை பெற்ற மக்கள், நம்முடைய வார்த்தை பெற்ற மக்கள் நாங்கள் பாக்கியவான்கள். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே இதை உடைய வார்த்தையை கவனிக்கிற போது எங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொண்டு வரட்டும். எங்களுடைய சூழ்நிலையை தெளிவுபடுத்தட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொண்டு வரட்டும். உலகம் பார்க்குற மாதிரி எங்களுடைய சூழ்நிலையில் பார்க்காம உடைய வார்த்தையின் கண்ணோட்டத்தின் வழியாக பார்க்க கிருபை செய்யும். உடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக விசுவாசத்தை தூண்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாதவர்கள் கூட அந்த விசுவாசத்தை பிறக்க செய்யட்டும். உடைய வசனத்தில் அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை உள்ளத்தில் பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வசனத்தின் மூலமாக ஆவியானவர் தாமே அதை செய்வாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடங்குவோம் அந்த பகுதியை பார்க்கறதுக்கு. 1ஆம் வசனம். தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பேலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். என்ன நடக்குது இங்கே? என்ன நடக்குதுன்னா தேவன் சொல்கிறாரு, தீவுகளேனா தூரமாக இருக்கிற தேசங்களே. அந்த காலத்தில் தீவுகள் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரமான தேசம், ரொம்ப தூரமான ஜனம். அதான் பாயிண்ட் என்னன்னா எல்லாருமே, அதான் பாயிண்ட். தீவுகளே எல்லாருமே, அதாவது இஸ்ரேல் மக்கள் மட்டும் கிடையாது. யார் கேட்குறீங்களோ எல்லாம் வாங்க, எனக்கு முன்பாக மௌனமாக இருங்கள். என்ன சொல்கிறார் தேவன்? என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் வந்து எனக்கு முன்னால் ஆஜராகுங்க, அமைதியாக இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இதில் பல அர்த்தங்கள் உண்டு பாருங்கள். ஒன்று வந்து இஸ்ரவேல் மக்களே சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுள் எங்களை மறந்துட்டார், கடவுள் எங்களை விட்டுட்டார், எங்கள் நியாயத்தை விசாரிக்காமல் விட்டுட்டார். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு இது என்ன ஒரு வார்த்தை? நீனும் மௌனமாக இரு, கர்த்தர் சொல்கிறத கேளு. மற்ற மக்கள் வந்து சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கிறது. அவங்களையும் பார்த்து சொல்கிறாரு, உலகத்தின் மக்களையும் பார்த்து சொல்கிறார் தேவன், நீனும் மௌனமார், அமைதியார், நான் கேட்குறேன், சில கேள்வியை கேட்குறேன். எல்லாம் ஆஜராங்க. எனக்கு முன்பாக ஜனங்கள் தங்கள் பேலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். அப்படின்னா கொஞ்சம் உன்னையே பலப்படுத்திட்டு வா, எனக்கு முன்பாக நிற்கணும், இப்போது என் பேச்சை கேட்கணும், எனக்கு பதில் சொல்லணுன்றார் கடவுள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லை, பக்கிள் அப், கெட் ரெடி, சீட் பெல்ட்டை போடு, இப்போ நான் சில கேள்வியை கேட்க போகிறேன், பதில் சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்றாரு. அது எப்படி இருக்குன்னா, அந்த 1ஆம் வசனம் ஏதோ ஜட்ஜு வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது. அதாவது 2 விதமாக இருக்குன்றாங்க. ஒன்று வந்து ஒரு ஜட்ஜு வந்து எல்லாரையும் கோர்ட்டுக்கு வந்து நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வழக்காடுற ஒருத்தர், 2 பார்ட்டி இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து எதிர்பார்ட்டி சும்மா அவங்கள அக்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீ வந்து நான் சொல்கிறது கேளுன்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லீகல் செட்டிங் மாதிரி இருக்குது. அதான் ஆர்கியூமெண்ட். கடவுள் சொல்கிற எல்லாருக்கும் எனக்கு முன்பாக வாங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வி? 2ஆம் வசனம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? கிழக்கிலிருந்து ஒருத்தரை எழுப்பி அப்படின்னு வருது. யார் அது கிழக்கிலிருந்து எழும்புகிற ஒரு ஆள்? அதுதான் அந்த பர்ஷியாவினுடைய ராஜா கோரேசு ராஜான்னு ஒரு ராஜா வந்து கிழக்கிலிருந்து எழும்புகிறார். அதாவது ஏசாயா முன்னாகவே பார்க்குறார் எப்படி பாபிலோனியர்கள் தான் உலகத்தில் நம்பர் 1 பவராகி எருசலேமை விளைவிக்கும், எருசலேமை தோக்கடிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சூப்பர் பவர் வந்து யார்? பர்ஷியன்ஸ், பர்சு, அந்த 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 ராஜ்யம். அவர்கள் வந்து எழும்புவார்கள். அவர்கள் வந்து இந்த பாபிலோனில் தோற்கடிப்பார்கள். அப்போது உலகம் வந்து ஒரு சூப்பர் பவர்ட்டிருந்து இன்னொரு சூப்பர் பவர் போகுது பாருங்கள். சரித்திரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். 586 BCயில் பாபிலோனில் பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பர்ஷியன்ஸ், அவங்க பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரேக்கர்கள், அவங்க தான் உலகத்தாண்டாங்க, அலெக்சாண்டர் த கிரேட். அதுக்கப்புறம் ரோமர்கள், ரோம ராஜ்யம்தான் இருக்கிறதுலே பிரம்மாண்டமான பெரிய ராஜ்யம்னுவாங்க. அவங்க 100கணக்கான ஆண்டு ஆண்டாங்க, அவங்களும் மாறி போயிட்டாங்க. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு சூப்பர் பவர் போகிற மாதிரி இன்னொரு சூப்பர் பவர் எழும்புதே, இதை யார் எழும்ப செய்தது? கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி, நீதிமான் தமிழில் வந்துருச்சு, அது அவ்வளோ நல்ல ஒரு மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது. கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி, அதாவது கர்த்தருடைய நீதியை செய்கிறவரை எழுப்பி, அதுதான் மீனிங். கர்த்தருடைய நீதி உள்ள திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு
ராஜா, அவன் நீதிமான் கிடையாது, ஆனால் கர்த்தருடைய நீதி உள்ள திட்டத்தை அவன் நிறைவேற்ற போகிறான். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புது ராஜாவை யார் எழுப்பினது? இப்போ இந்த ராஜாவுக்கு முன்னால் யாருமே நிற்காதபடிக்கு யார் இவனை அவ்வளோ பெரிய ஆள் ஆக்கினது? ஜாதிகள் அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவனை பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கினவர் யார்? அது யார்? யார் அதெல்லாம் செஞ்சார்? இந்த புது ராஜா, புது சூப்பர் பவர் எழும்புறானே, அவன் எல்லாரையும் துரத்தி அடிக்கிறானே, யாருமே அவனை தடுத்து நிறுத்த முடியலையே, இதெல்லாம் யார் இதுக்கு பின்னால் இருக்கிறது அப்படின்னு கேட்குறார். கேள்வி என்ன தெரியுமா? ஆக்சுவலாக சுருக்கமாக சொல்லணும்னா, யார் உண்மையிலே உலகத்தை ஆளுகிறவர்? யார் உண்மையிலே உலகத்தை? ஆமாம், கொஞ்ச நாள் இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அப்புறம் வேற ஒருத்தர் ஆட்சியில் வராங்க, இந்த ஆட்சியில். ஆனால் யார் உண்மையிலே இதுக்கெல்லாம் மேலே இருந்து உலகத்தை உண்மையிலே ஆளுகிறவர் யார்? ராஜாக்களை எழுப்புகிறவர் யார்? அதான் கேள்வி. ராஜாக்கே ராஜா யார்? அதான் கேள்வி. ஏன் இந்த கேள்வி கேட்குறாருன்னா, இவங்க இந்த ராஜாக்களை தான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யார்? இஸ்ரேல் மக்கள். இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய சத்துருக்களை, அவங்களுடைய எதிரிகளை தான் பெருசாக நினச்சிட்டு இருக்கான். பாபிலோனியர்களை பெருசாக நினச்சான். இப்போ திடீர்னு இன்னொருத்தன் எழும்புறான், அவன் என்ன செய்வானோ, இவனை காட்டில் மோசமான இருப்பானோ, இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போது தேவனுடைய வசனம் வருது அவங்களுக்கு. சும்மா இவங்களே நினச்சிக்கிட்டு இருக்கேன், இவங்களே பார்த்து இவங்கள பெரிய ஆள் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஆளை எழுப்பினதே யார்? அவன் ஒரு அந்நிய ராஜா பாருங்க. யார்? கோரேசு. கோரேசுன்றவன் அந்நிய ராஜா. அவன் பெரிய நீதிமான் ஒன்றும் கிடையாது, கடவுளை அறியாதவன் அவன். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் வர்றதுக்கு முன்னாலே 200 வருஷம் வரத்துக்கு முன்னாலேயே அவன் வருவான்னு வேதம் தீர்க்கதரிசனம் உரைத்தது மட்டும் இல்லை, அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். எந்த சித்தத்தை? குறிப்பாக இஸ்ரேல் மக்களை திரும்ப தாங்க தேசத்துக்கு போக அனுப்புவான், அனுமதிக்குவான்றது மட்டும் இல்லை, அவனே அனுப்பி விடுவான், அவனே கொஞ்சம் ஃபண்டிங்கும் கொடுப்பான். எருசலேம் பட்டணத்தை திரும்ப கட்டி எழுப்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்வான். அந்த விதத்தில் அவன் நீதிமான். அப்போது என்ன சொல்கிறார் தேவன்? வேர்ல்ட் நியூஸில் ஹெட்லைன்ஸே ஆளுகிறவர் யார் தான் அர்த்தம். கிறிஸ்தவ நியூஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, உலகம் எப்படி பார்க்கும்? ஓ, இவங்க போகிறாங்க, இவங்க வராங்க, என்ன நடக்க போதோ, கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்கணும்? என்ன நடந்தாலும் அவர் தான் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறார். என்ன நடந்தாலும் டாப்பாக இருக்கிற ஆளுகிறவர் யார்? எந்த ஆட்சி மாறுவதே இல்லை, நம்முடைய தேவனுடைய ஆட்சி, அவருடைய ஆளுகை. என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறார் தேவன். எல்லாரையும் தான் பார்த்து சொல்கிறார், ஆனால் குறிப்பாக அவருடைய மக்களும் இதை கேட்கணும். சும்மா அவன் எதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காத, அவங்களுடைய பெரிய வல்லமையை பார்க்காத. யார் இந்த புது ராஜாவை எழுப்புறா, யார் அவனுக்கு வெற்றியை தர்றா அப்படின்றாரு. 4ஆம் வசனம் பதில் வருது பாருங்கள். 4ஆம் வசனத்தில், அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? இப்போ கோரேஸ் மட்டும் கிடையாது. என்ன சொல்கிறாரு? கோரேஸ் மட்டும் இல்லை, ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? அப்படின்னா கோரேஸுக்கு முன்னால் இவன் இருந்தான், அவனுக்கு முன்னால் வேறவனும் இருந்தான், அதுக்கு முன்னால். ஆனால் ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைச்சவர்னா உண்டாக்கி எழும்ப செய்தவர். யாரும் வரத்துக்கு முன்னாலே யார் இருந்தது? யாருனால மற்றவங்களாம் உண்டானாங்க? அதான் சொல்கிறாரு. அதாவது சிருஷ்டித்தவரே யார்? ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராஜாக்கள்லாம் வருவாங்க போவாங்க, இந்த ஆட்சி வரும் போவோம், ஆனால் இன்னொரு ஆட்சி வரும். நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, நீ என்ன பார்க்கணும், என்ன பெருசாக நினைக்கணும். ஏன்னா முந்தினவராக இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, நான் தான் தலைமுறைகளை வரவழைச்சேன், நான் தான் கோரேஸை எழுப்பியிருக்கிறேன், பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. என்ன பண்ணுறார் தேவன்? ஃபோக்கஸை
இந்த பவர்ஃபுல்லான உலக சக்திகளிலிருந்து அவர் அண்டை திருப்புகிறார். பெரிய சூப்பர் பவரை பார்த்துக்கிட்டு இருக்காத, அவன் எதிரி நினச்சி பயந்துக்கிட்டு இருக்காத, நீ என்ன பாருன்றாரு. நான் தான் அவனை காட்டில் மேல், நான் தான் அவனையும் இப்போ அனுமதிச்சிருக்கேன். அவன் பவருக்கு வரத்துக்கு நான் தான் அனுமதிச்சிருக்கிறேன். சில நோக்கங்களுக்காக எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். நான் தான் உலகத்தை ஆள்றேன். யாரும் ஒரு சூப்பர் பவர் கிடையாது. பிசாசு கூட கிடையாது. பாருங்க, பிசாசு வந்து இந்த உலகத்தின் அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பிசாசு கூட இஸ் நாட் அப்சல்யூட் லார்ட் ஓவர் எவ்ரிதிங். நோ, சர்வாதிகாரி கிடையாது பிசாசு. நம்முடைய தேவன் மட்டும்தான் அந்த விதத்தில் சர்வாதிகாரி. நம்முடைய தேவன் மட்டும்தான். ஏன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ தீமை செஞ்சாலும், அவங்க எவ்வளோ நம்மளை பயமுறுத்தினாலும், நாம் ஃபோக்கஸ் அங்கே இருக்கவே கூடாது. நாம் என்ன நினைக்கணும், இதெல்லாம் காட்டில் என் தேவன் தான் டாப்பில் இருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. இந்த தீமைக்கு அவர் காரணர் இல்லை, ஆனால் தீமையும் ஆளுகிற தேவன். இந்த பொல்லாதவன் செய்கிறதுக்கு அவர் காரணர் இல்லை, ஆனால் இந்த பொல்லாதவனையும் வேணும்னா இப்படி அமுக்குன்னா அவ்வளோதான், ஒன்றெல்லாம் போயிடுவான். அவர் தான் மேலே இருக்கிறார். என் பிரச்சனை சிங்காசனத்தின் மீது கிடையாது, என் எதிரி வந்து சிங்காசனத்தின் மீது கிடையாது. என்னுடைய தேவன் தான் சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிறார். அவரை துதிப்போமா, அவரை இந்த வார்த்தையில் வாசிச்சிருக்கோம். கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, யார் டாப்பில் இருக்கிறது? அப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன? நீர் தான் ஆண்டவரே, நீர் தான் டாப்பில் இருக்கிறீர், நீர் தான் ஆளுகிறீர், நீர் தான் ராஜாதி ராஜா. என் பிரச்சனை ராஜா கிடையாது, என்னுடைய குழப்பம் ராஜா கிடையாது, என்னுடைய எதிரிகள் ராஜாக்கள் கிடையாது. நீர் தான் ராஜா. அவங்கெல்லாம் உமக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. நீர் தான். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபியுங்கள், அவருடைய வசனத்துக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸை கொடுங்க, அவரை துதியுங்கள். ஓ, நீர் தான் ராஜாதி ராஜா, ஓ ராஜாக்களுக்கே ராஜா நீர் தான். முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நீர், பிந்தினவர்களோடும் இருப்பவர் நீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் நீர். இல்லாதவளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கி இருக்கிறவர்களெல்லாம் ஒரு நாள் இல்லை. அவங்க இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா உம்மால தான் இருக்கிறாங்க. ஒரு விதத்தில் எப்போவுமே இருக்கிறவர் நீர் மட்டும்தான். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஓ, நீர் இல்லாமல் எதுவுமே யாருமே இருக்க முடியாது. அப்போது நீர்தான் ஆளுகிறவர், நீர்தான் ஆளுகிறவர். நீர் நல்லவர், நீர் தீமை செய்கிறவர் கிடையாது. தீமைக்கு காரணர் அல்ல, நல்லதுக்கு மட்டுமே காரணர். ஆனால் தீமை இருக்குமானால் கூட அதையும் நீர் ஆளுகிறீர். அதுவும் உடைய பாதபடி கீழாக தான் இருக்குது. அதை உம்மால் திருப்ப முடியும். திருப்புற அளவுக்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். அது ஒன்றும் அதுக்கு ஒன்றும் எல்லா வல்லமையும் இல்லை. நாங்கள் அப்படி நினைக்க மாட்டோம், அப்படி நம்ப மாட்டோம் ஆண்டவரே. ஒன்லி யூ ஆர் சாவரன். நீர் ஒருவரே சர்வாதிகாரி, நீர் ஒருவரே சர்வாதிகாரி. ஆட்சிகள் வரும், ஆட்சிகள் போகும், வல்லமையுள்ள ஆட்கள் வருவார்கள், அவர்கள் போவார்கள். ஆனால் நீர் அல்பாவும் ஓமேகாவும், உமக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என்ன பண்ணுறாரு பாருங்க தேவன். கண்ணெல்லாம் பிரச்சனை மேலே இருக்கிற ஜனங்களை சொல்லி, யார் டாப்பில் இருக்கிறா? உன் பிரச்சனையா டாப்பில் இருக்குது? உன் எதிரியா டாப்பில் இருக்காங்க? நான் தானே டாப்பில் இருக்கேன்றாரு. ஆர்கியூ பண்ணுறாரு தம்முடைய ஜனங்களோட. தான் வழக்க ப்ரெசன்ட் பண்ணுறாரு. இப்போ இதுதான் ரியாலிட்டி பாருங்கள், இதுதான் ரியாலிட்டி. கடவுளுடைய பெர்ஸ்பெக்டிவ் இங்கே கண்ணோட்டம் நம்ம கொடுக்கப்படுது. நம்முடைய எதிரி டாப்பில் இல்லை, கடவுள் தான் டாப்பில் இருக்கார். அதனால தான் உலக அளவில் இந்த சேஞ்சஸ் நடந்து கொண்டிருக்கு. இங்கே இந்த பகுதியில் ஒரு சூப்பர் பவர் இப்போது போகிற மாதிரி நிலையில் இருக்குது. இன்னொரு சூப்பர் பவர் எழும்புது. பாபிலோனில் தான் டாப்பில் இருந்தாங்க, இப்போ வந்து பர்ஷியன்ஸ் அப்படியே எழும்புறாங்க, இவங்களை தோற்கடிக்கிற மாதிரி வராங்க. இதெல்லாம் நடக்கிறப்போ நாம் இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் என்னத்தை பார்க்குறோம்? ராஜாதி ராஜாவை
பார்த்துக்கிட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் உலகம் என்ன பண்ணுது? உலகம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? ஹவு டஸ் த வேர்ல்ட் ரெஸ்பாண்ட் டு சேஞ்சஸ் ஆன் த வேர்ல்ட் ஸ்டேஜ்? உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் நடைபெறும் போது, ஒருத்தர் விழுறப்போ, ஒருத்தர் எழும்புறப்போ, இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கிறப்போ உலகத்தின் மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? 5-7 அவங்களுடைய ரெஸ்பான்ஸை பார்க்கலாம். பாருங்கள், 5-7. தீவுகள் அதை கண்டு பயப்படும். தீவுகள்ன்ற வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? அதை நோட் பண்ணும். ஃபஸ்ட் வசனத்தில் வந்தது. முதலாம் வசனத்தில் தீவுகள்னால் என்னென்னு அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்களில் தூரமாக இருக்கிற மக்கள். ஸோ உலக அளவில் சேஞ்சஸ் நடக்கிறப்போ, ஒரு புது பவர் எழும்புறப்போ அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களாம்? 5ஆம் வசனம், தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும், அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கலின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இறக்குகிறான். ஏன்னா 5-7 அவங்க ரெஸ்பான்ஸ். உலகம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதான்? இது மாதிரி உலக அளவில் மாற்றங்கள் ஏற்படுறப்போ, இது இப்படி இப்படி காரியங்கள் மாறுறப்போ உலகம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? பயப்படுறாங்க. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும், அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் என்னது? பயப்படுறாங்க. 2வது அவங்க ரெஸ்பான்ஸ் என்னது? அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. 2வது என்ன பண்ணுறாங்க? எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு உற்சாகப்படுத்திக்கிறாங்க. பயப்படாத, திடன்கொள், சமாளிச்சிடலாம், ஃபேஸ் பண்ணிடலாம். 3வது என்ன பண்ணுறாங்க? 7ஆம் வசனம், விக்கிரகங்களை செய்கிறார்கள். தாங்க சில சொல்யூஷன்ஸை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் என்ன? பயப்படுறாங்க. 2வது ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை கொஞ்சம் திறன்படுத்த பார்க்குறாங்க. 3வது அவங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்துகிறாங்க. என்ன சொல்யூஷன்? அவங்களே கடவுளை செஞ்சுக்கிறாங்க, அந்த கடவுளை நம்புகிறாங்க. அதை தான் ஒரு விதமாக அது சொல்லுது பாருங்கள். சித்திர வேலைக்காரன் தட்டானையும், அதாவது விக்கிரகத்தை செய்கிறப்போ சித்திர வேலைக்காரனும் இருக்கிறான், தட்டானும் இருக்கிறான். உலக லெவலில் சேஞ்சஸ் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இவங்க 2 பேர் பேசிக்கிறானா? சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கலின் மேல் அடிக்கிறவனை உற்சாகப்படுத்தி அவன் சொல்லிக்கிறானா, பரவாயில்லப்பா, நம்ம செய்கிறோம்ல கடவுள், இந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்ற போகுது, உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இறக்குகிறான். பார், கரெக்டாக செஞ்சுட்டான் பார் கடவுளை அப்படின்றான். கிளாசிக் ரெஸ்பான்ஸ் இது. இன்னைக்கு கூட பெரிய பெரிய மாற்றங்கள் உலகத்தில் ஏற்படும் போது உலகம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டு அவங்களே அந்த சொல்யூஷனை சொல்லுவாங்க. இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், ஹியூமன் சொல்யூஷன்ஸ். இதை மட்டும் நம்ம நம்பினா, இதை மட்டும் நம்ம சார்ந்து கொண்டா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம். அதனுடைய சிகரம்தான் ஒரு விக்கிரகத்தை செஞ்சு அதன் மேலே எல்லாம் நம்பிக்கையும் வச்சு அது என்னை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே. அதாவது இன்றைக்கும் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. எக்கானமியில் ஏதாவது ஆகும்போது நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜனங்களுக்கு வர்றது பயம். 2வது கொஞ்சம் ஒருத்தர் சேர்ந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்திப்பாங்க, சமாளிச்சிடலாம். 3வது அவங்களே ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவாங்க, இதை செஞ்சுட்டா எல்லாம் தீர்ந்துடும். இதில் தான் நமக்கு பதிலே இருக்குது, விஷயமே இருக்குது அப்படின்னு தாங்க செஞ்ச ஒரு தீர்வை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் கடவுளாக நினச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் உலகத்தின் ரெஸ்பான்ஸ். உலகத்தின் ரெஸ்பான்ஸ். தேவ ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி? 8ஆம் வசனம், என் தாசனாகிய இஸ்ரவேலே. இப்போ பேசுகிறார் பாருங்க. இப்போ இதுக்கு முன்னால் தீவுகள், தூரத்தில் இருக்கிற மக்கள், கடவுளை அறியாத மக்கள், அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பயம் வரும். 2வது ஒருத்தரோடு சேர்ந்துக்கிட்டு தாங்க சொல்யூஷன்ஸை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என் தாசனாகிய இஸ்ரவேலே, 8ஆம் வசனம், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன், நீ பயப்படாதே. இதுதான் கான்டெக்ஸ்ட், இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்ட். உலகமே பயப்படுது, நீ பயப்படாதே. நீ அவங்கள மாதிரி இருக்காத. எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்தாலும், உலகத்தில் என்ன நேரிட்டாலும்,
நீ உலகத்தார மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாத, நீ பயப்படாதே. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமஸ் வார்த்தைகள், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்தினால். சரி, அந்த வார்த்தைகள் வருவோம். ஆனால் அதுக்கு முன்னால் தேவன் பாருங்கள் என்ன மாதிரி எப்படி நம்பிக்கையை ஊட்டுகிறார். அதாவது அந்த 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 10ஆம் வசனத்துக்கு வரத்துக்கு முன்னால் 2 வசனம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா? 8-9 தான் ஜனங்களை பார்த்து தாங்க யாருன்னு அவங்களுக்கே திரும்ப சொல்லி காமிக்கிறார். அவங்க மறந்துட்டாங்க தாங்க யாருன்றது, அவங்க மறந்துட்டதுனால என்ன சொல்கிறாரு, அதை திரும்ப சொல்லி காமிக்கிறாரு. தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் சொல்லி, என் தாசனாகிய நீ தீவுகளில் இருக்கிற ஒன்றும் தெரியாத மக்கள் கிடையாது, கடவுள் அறியாத மக்கள் கிடையாது, நீ என் மக்கள், என் தாசனாகிய இஸ்ரவேல். எத்தனை வரிகள், எத்தனை பதங்கள் அவங்க யார் என்பதை சொல்லி காமிக்குது பாருங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, எல்லாம் சொல்லுங்க, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அப்புறம் 4வது, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து. நீ யாரு? நான் இழுத்துட்டு வந்தவன், நீ எங்கேயோ இருந்த, யாரோவா கடந்த, நான் கொண்டு வந்தல உன்னை. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நீ. அதுக்கப்புறம் தான் அந்த நீ யார்? நீ என்ன உலக ஜனங்களா? உலகத்தில் இருக்கிற மக்கள் பயப்படுறாங்கன்னா அவங்க 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 பயப்படுறதுக்கு காரணம் இருக்கு. நீ ஏன் பயப்படுற? நீ யாரு? நீ மறந்துட்டியா? நீ யாருன்றதை மறந்துட்டியா? நீ என் தாசனாகிய இஸ்ரவேலே. இஸ்ரவேல் என்ன ஒரு அதிபதி மாதிரி, இட்ஸ் லைக் அ பிரின்ஸ். யாக்கோபனுடைய பேரை தான் மாற்றி இஸ்ரவேல் என்று அவர், யாக்கோபு பேரை மாற்றி தான் இஸ்ரவேல்னு பேரிட்டார். நீ என் தாசன், எனக்கு ஊழியம் செய்கிறவன், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு. நீ யாரோ கிடையாது, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. எங்கேருந்து வந்தன்றதை மறந்துட்டியா? உன் முப்பாட்டன் ஆபிரகாமினுடைய சிநேகிதன் மறந்துட்டியா? இதெல்லாம் அப்படியே நமக்கு அப்ளை பண்ணிக்கணும். இஸ்ரவேல் மக்கள் பெருமையாக சொல்லிப்பாங்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள். இயேசுகிட்டே பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோவான் 8 அவர் சொல்கிறார், நீ பிசாசின் பிள்ளை போ அப்படின்றார். நான் ஏன் அது சொல்கிறேன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாம் தாங்க முப்பாட்டன்னு ஒரு பெருமை இருக்கும்போது, ஒரு நல்ல அது பெருமை நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். பட் அதில் ஒரு இது இருக்கும்போது, நாம் யார்? ஆண்டவராக இயேசு. அவங்களுடைய முப்பாட்டன் ஆபிரகாம்னா நம்முடைய முப்பாட்டன் இயேசு. ஆபிரகாம் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆபிரகாம், நாம் இயேசுவின் சந்ததி, இயேசுவின் பிள்ளைகள். விசுவாசத்தினால் இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் பிள்ளைகள். நாம் ஆபிரகாமின் அந்த வம்சத்தில் வந்த இயேசு ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர். அப்போது இந்த வார்த்தைகள்லாம் நமக்கும் பொருந்தும் ஒரு விதத்தில். நாமும் அவருடைய தாசனாகிய இஸ்ரவேல், நாமும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனம், நாம் சிநேகிதனான இயேசுவின் சந்ததி. நாம் 9 பாருங்கள், நாம் பூமியின் கடையாந்திரங்கள் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து. நான் சும்மா உன்னை கொண்டு வந்தேன்றார் தேவன். நீ யாரோ இருந்த, ஏதோ ஒரு மூலையில் இருந்த, ஒன்றுமில்லாமல் இருந்த, நீ ஒரு ஜனமாவே இல்லை, எங்கிருந்தோ உன்னை கொண்டு வந்து நான் சும்மா கொண்டு வந்தேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ ரொம்ப ஸ்பெஷல், நீ பயப்படாதன்றார். எப்படி சொல்கிறது இதை? தம்முடைய ஜனங்கள் ஏன் பயந்துட்டாங்கன்னா தாங்க யாருன்றதை மறந்து விட்டார்கள். அப்போ நாமும் இன்றைக்கு அந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அதிலிருந்து ஜெபியுங்க, உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு. கடவுளுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட மக்கள், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான மக்கள். நீங்கள் கண்ணாடியை பார்க்குறப்ப வேறு விதமாக பார்க்கலாம், உலகம் உங்களை பார்க்குறப்ப வேறு விதமாக பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. கடவுள் உங்களை எப்படி பார்க்குறார்? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்போ நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், அவரோட அக்ரி பண்ணுங்கள். ஆமாம் ஆண்டவரே, நான் என்னை எப்படி பார்க்குறேனோ நீர் எப்படி பார்க்குறீன்றது தான் முக்கியம். நீர் என்ன விசேஷித்த ஒரு மக்களாய் பார்க்கிறீங்களே. ஆகவே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய தாசர்கள்,
உமக்கு ஊழியம் செய்கிறவர்கள். நாங்கள் இஸ்ரவேல், நீர் தெரிந்து கொண்ட ஜனம். நாங்கள் இயேசுவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியார். இஸ்ரவேல் மக்கள் உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததினா நாங்கள் உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுனுடைய சந்ததி. நாங்கள் யார் என்பது சில நேரம் நாங்கள் மறந்து விடுகிறோம். உம்முடைய கண்ணோட்டத்தில் நாங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்கள் என்பதை நாங்கள் மறந்து விடுறதுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திலேயே மிக பாக்கியவான்கள். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். யாரோவா இருந்தோம், எங்களோவா இருந்தோம், எதிர்காலம் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் எங்களை நீர் தெரிந்து கொண்டு உலகத்தின் கடையாந்தரங்களிலிருந்து எங்களை எடுத்து எங்களை அழைச்சி வந்து உம்முடைய குடும்பத்தில் சேர்த்திருக்கிறீர். எங்களை பார்த்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறீர். இந்த வார்த்தைகள் எங்களுக்கும் பொருந்தோன்றதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேனாய் இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கும் பொருந்தும் இன்றைக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மோட அக்ரி பண்ணுறோம், ஒத்துக்கிறோம். ஆமாம், நாங்கள் நீர் சொல்கிற மாதிரி தான், ஒன்றும் இல்லாத மக்கள் கிடையாது. நாங்கள் நீர் சொல்கிற போல் நாங்கள் இருக்கிறோம். 10ஆம் வசனம் சொல்கிறார், நீ யார்கிட்டையோ பேசலை, உங்ககிட்ட பேசுகிறேன், என் மக்கள்கிட்ட பேசுகிறேன், நீ பயப்படாதே. ஏசாயா 41:10 தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், உலகத்துக்கு கிடையாது. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் 5 காரணம் இருக்குது 10ஆம் வசனத்தில். பயப்படாமல் இருக்கிறதுக்கு 5 காரணம். உலகத்தில் பயப்படுறதுக்கு 100 காரணம் இருக்கலாங்க, இருந்துட்டு போகுது. நாம் பயப்படாமல் இருக்கிறதுக்கு 5 காரணம். நீ பயப்படாதே. ஃபஸ்ட்டு காரணம், நான் உன்னுடனே இருக்கிறேன். நம்ம தனியாக இல்லை, நம்ம தனியாக இல்லைங்க, யாரும் என்னோட இல்லைங்க, எல்லாம் என்னை கைவிட்டாங்க. எனக்கு உதவி செய்ய முடியும் சிலர்லாம், ஆனால் செய்ய மாட்டுறாங்க. என்ன இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் தனியாக இல்லை. இந்த நேரத்திலே ஆவியானவர் தம்முடைய பிரசனத்தை உணர்த்துவாராக. கடவுள் உங்களோட இருக்கிறார் என்பதை உணருங்கள். நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்னோட இருக்கிறீர், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணர்றோமோ இல்லையோ, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் இருக்கிறீர், நீர் இருக்கிறீர். உணர செய்யும், உணர உதவும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் எங்களோட இருக்கிற, நாங்கள் தனியாக இல்லை ஆண்டவரே. யாருமே இல்லைன்னா கூட நீர் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர்தாமே இயேசுடைய பிரசனத்தை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் இருக்கிறீர். 2வது காரணம், திகையாதே. நான் உன் தேவன். நான் உன் தேவன்னா நான் உன் தேவன் பா, உன் எதிரி கிடையாது. நான் உன் தேவன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன் பக்கம் இருக்கிறேன். நான் உன் எதிரியும் கிடையாது, நான் நியூட்ரலாகவும் இல்லை, உன் பக்கத்தில் இருக்க, உன் சைடில் இருக்கிறேன்ப்பா, உனக்கு சேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உன் தேவன், நான் உன் தேவன். ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு எதிராளி கிடையாது. எங்களுக்கு எதிராளிகள் 1000 இருக்கலாம், ஆனால் நீர் எங்கள் தேவன். நீர் எங்கள் பக்கம்தான் இருக்கிறீர். நீர் நியூட்ரலாக கூட கிடையாது, சும்மா நடுவில் இருந்துக்கிட்டு அப்படி கூட கிடையாது. நீர் எங்கள் பட்சத்திலே இருக்கிறீர். எங்களுக்காக உயிரை கொடுத்த தேவன், உடைய சொந்த குமாரனையே பாராமல் எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாத்தையும் அருளாதிருப்பது எப்படி? எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் நீர். அதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும் பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் தேவன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன? ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நீர் என்னோட இருக்கிறீர், நீர் என் தேவன் தான், நான் தேவன் தான். என்கிட்ட வேறு யார் இல்லைனாலும் கூட, வேறு எதுவும் இல்லைன்னா கூட நீர் இருக்கிறீர். அதை நான் நம்புகிறேன். என் பட்சத்தில் இருக்கிறீர், என் தேவனாக இருக்கிறீர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, கூட இருந்தார்னா நிச்சயமாக சகாயம் பண்ணுவார், பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிறவர்கள் இப்பொழுதே வாய் திறந்து சொல்லுங்கள், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துகிறீர், என்னை பலப்படுத்துவீர்னு சொல்லிட்டீர்.
நீர் வாக்கு மாறாத தேவன். நிச்சயம் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்னைக்கு பலன் இல்லாத உம்முடைய இஸ்ரவேல் மக்களை பார்த்து நான் உன்னை பலப்படுத்துகிறேன்னு சொன்னவர் இன்றைக்கும் பலன் இல்லாத எங்களை பார்த்து என்னை பலப்படுத்துகிறேன்னு சொல்லுகிறவர் தான். நீர் மாறுகிறவர் கிடையாது. பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்துகிற தேவன் நீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலனை கொடுக்கிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அவனுடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய பலன், மன பலன், மன ரீதியில் பலன், இமோஷனல் ஸ்ட்ரெங்க், சரீர பலன் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்கிறோம். நான் உன்னை பலப்படுத்துகிறேன் நீர் சொல்லிட்டீர். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டீர். என்ன உதவியோ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல தேவைகள் எங்களுக்கு, பலருக்கு பல தேவைகள் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நீர் எல்லாருக்கும், எங்கள் எல்லாருக்கும் செய்யக்கூடியவர். அவனுடைய சகாயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாங்குவேன்ற வார்த்தை திரும்ப பாருங்கள், அந்த ஒரு லாங் டேர்மை குறிக்குது. இது சும்மா ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. அவர் தாங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி தாங்கணும், நாளைக்கு தாங்கணும், அடுத்த மாதம் தாங்கணும், அடுத்த வருஷம் தாங்கணும், 10 வருஷம் கழிச்சும் தாங்கணும், நித்தியமாய் தாங்கணும். அவர் சொல்கிறாரு, நான் தாங்கிட்டே இருப்பேன். நீ நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை, நான் தாங்கிட்டே இருப்பேன். என் நீதியின் வலக்கரத்தினால், தேவனுடைய வலக்கரம் அந்த சர்வ வல்லக்கரம். இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆம்னிபோட்டன்ஸ். அவருடைய சர்வ வல்லமையை குறிக்குது அந்த வலக்கரம். நீதியின் வலக்கரம்னு அர்த்தம், அவருடைய வல்லமையை பயன்படுத்தி நமக்கு நீதியை செய்வார், நமக்கு நியாயம் செய்வார், நியாயத்தை சரி கட்டுவார். அவருடைய வல்லமையெல்லாம் பயன்படுத்தி தம்முடைய நீதியை நமக்கு செய்வார். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். நன்றி சொல்லுவோம், அதை நம்புவோம், அதை அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே ஜெபத்தில் இதுதான் பண்ணு, ரெஸ்பாண்ட் பண்ணு. இப்போ அந்த வார்த்தைக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் இது எவ்வளோ நாள் ஆனாலும், எவ்வளோ காலமானாலும், எவ்வளோ நீண்ட ஒரு பயணமாக இருந்தாலும் நீர் எங்களை தாங்குவீர். நாங்கள் எங்களே தாங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீர் எங்களை தாங்குவீர். எங்களால் எங்களே தாங்கிக்க முடியாத ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை தாங்குவீர். உடைய வலக்கரம் எங்களை தாங்குகிறது. உடைய நீதியின் வலக்கரத்தினால் நீர் எங்களை தாங்குகிறீர். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வாயை திறந்து சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பலிக்கும். இது இல்லைன்னா பலிக்காது. இதோட உருவாருன்னு பார்த்தா உடலை கடவுளானா போயிட்டே இருக்கு. அவனை கன்வின்ஸ் பண்ணுற, நான் இருக்கிறேன், நீ பயப்படாதுன்னு பாருங்க. 11ஆம் வசனம் அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடையவர்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் பொருளாவார்கள். என்ன சொல்கிறாரு? எந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்வேன்னா, ஒரு நாள் வரும் உனக்கு எதிராக நின்றவங்கெல்லாம் தேடினாலும் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு உன் பிரச்சனையை மேற்கொள்ள நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை பலப்படுத்தேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார்ல 10ஆம் வசனத்தில். எப்படி எந்த அளவுக்கு சகாயம் பண்ணுவேன்றது தான் அந்த 11, 12. அப்புறம் தான் அந்த 13 அற்புதமான வசனம். சில வசனம்லாம் அப்படியே குறித்து வச்சுக்கணும். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எப்பா என்ன வசனம்! அதை 10 தடவை வாசிக்கணும், அதை கண்ணை மூடி கற்பனை செய்யணும். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. அதை அப்படியே பிடிச்சிக்கணும் அந்த வசனத்தை. அந்த வசனம் போதுங்க. அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதை வேணால் மேற்கொண்டுருவீங்க. கண்ணை மூடி கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிச்சி கண்ணை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. யார் சொல்கிறது? கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி
இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஆட்களே நம்ம தோள் மேலே கையை போட்டு வா பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கொஞ்சம் அப்படி ஒரு இது வரல, ஒரு தெம்பு வரல, ஒரு உற்சாகம் வரல. சரி பார்த்துக்கலாம், இவர் தான் சொல்கிறாரு. பெரிய ஒரு ஆள் ஒரு சொன்னால் எப்படி இருக்கும்? பிரதமரே உங்கள் கையை பிடிச்சி நான் இருக்கிறேன் பயப்படாது அப்படின்னா எப்படி இருக்கும்? இது தேவனாய் இருக்கிற கர்த்தர். இது இஸ்ரவேலின் பரிசுத்தர், நம்முடைய மீட்பர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொல்கிறாரு, நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன். அடுத்த பக்கம் எவ்வளோ பேர் வந்தாலும் நான் இங்கே நிற்கிறேன்ல. இதுக்கு எப்படிங்க நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது? இதுவே நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஒரு அமைதியை கொடுக்குது இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்குது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓ, இதை விட நீர் நாங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? இடத்துலேருந்து பதற்றத்தில் இருக்கிற மக்களை பார்த்து கை பிடிச்சி சொல்லுகிற தேவன் நீர். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உடைய ஜனங்களை நீர் கைவிடுகிற தேவன் கிடையாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் இதோட விடுற மாதிரி இல்லை அவர். அவனை எந்த அளவுக்கு தம்முடைய ஜனங்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார் பாருங்க. போயிட்டே இருக்கார். 14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இது என்னங்க பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போராடுகிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். 14 16 என்ன நடக்குது பார்க்குறீங்களா? 2 பக்கங்க. ஒரு பக்கம் மலைகள் நிற்குது, இன்னொரு பக்கம் ஒரு பூச்சி இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க பூச்சின்னு தேவன் சொல்ல வரல, அதுதான் பாயிண்ட்டு கிடையாது. ஏன்னா இப்போ தான் அவர் 8ஆம் மாதத்துல 9ஆம் மாதத்துல சொல்கிறார், நீ என் தாசன், நீ என்ன தெரிந்து கொண்ட ஜனம், அப்படிலாம் பயங்கரமாக அவங்கள ஏற்றி விட்டார். இப்போ நான் இறக்கி விட்றாரா? அப்படி கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன்னா சூழ்நிலை அவங்கள பொறுத்த வரைக்கும், ஜனங்களை பொறுத்துக்கும் அப்படி இருக்குது. மலைகளாக இருக்குது, அவ்வளோ பெரிய சவால்கள். இதெல்லாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? இதெல்லாம் எப்படி தாண்ட முடியும்? மேற்கொள்ள முடியாத, தாண்ட முடியாத ஒரு சவால் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால் இவங்க ஒரு பூச்சின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, அப்படியே இருக்கட்டுமே, அவ்வளோ பெரிய சவாலே இருக்கட்டுமே, அதுக்கு முன்னால் நீ ஒன்றுமே இல்லைன்னா நீ நினச்சிக்கிட்டா கூட பூச்சியே சொல்கிறாரு. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒரு மலைக்கு முன்னால் ஒரு பூச்சி மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, போ, நீ பயப்படாத. ஏன்? நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நான் சொல்லிட்டேன்ல. நான் துணை நிற்கிறது மட்டும் இல்லை, 15 என்ன பண்ணுவேன்? உன்னை போராடுகிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். ஒரு பூச்சி மலையை மேற்கொள்ள முடியுமா? தேவன் சொல்கிறாரு, நான் துணை நின்று உதவி செஞ்சால் முடியும். நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு கூர்மையான பற்களை கொடுத்துருவேன். நீ அதை என்ன பண்ணிடுவேன்? நீ யந்திரம் போல அந்த மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிச்சிரும். கடைசியில் பார்த்தா மழை போயிடும். தோனி பூச்சி என்ன அதான் நிற்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, மழை போயிடும் நீ நிற்பன்றது மட்டும் இல்லை, நீ ஒரு நாள் களி கூறுவ, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சவால் எவ்வளோ பெருசுன்றதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ சிறுசு, உங்களால் என்ன முடியாது, உங்களுக்கு என்ன தெரியாது, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா கூட, நீங்கள் யாராக இல்லைன்னா கூட கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா போதும். அவர் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்பினீங்கன்னா போதும். அவர் உங்களை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்களை ஆக்கிடுவார். நான் எப்படி பண்ணுறாரு பாருங்க.
நம்மளை பவர்ஃபுல் ஆக்கி விட்டுறாரு. மலைகளையே மென்று துப்பக்கூடிய ஆட்கள் ஆக்கிடுறாரு. அதை பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணி அதை சிதறடிக்க பண்ணிடுறார். நம்மளை அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை வந்தால் அதனால் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆவீங்க. அப்படி தான் பார்க்கணும் வாழ்க்கையை. பிரச்சனை வந்தால் இதிலிருந்து எனக்கு எந்த லாஸும் வரப்போகிறதில்ல, இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவேன் நான். அவ்வளோதான். விசுவாசத்தில் இன்னும் பலப்பட்டுருவேன். சவால்கள் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா தேவன் அவர் பாருங்கள், அவர் சில இதெல்லாம் வச்சுருக்கார். எல்லாம் சொன்னால் நமக்கு புரியாது எல்லாத்தையும். நாம் அவரை நம்பிட்டு இருந்தால் நம்மளை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டுவார்னா, அந்த சவால்லாம் ஒன்றும் இல்லாமல் நாம் பண்ணிடுவோம். நாமளே பண்ணுவோம் அதை அவருடைய பலத்தினால. இப்போ இந்த வார்த்தைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன். நீர் என்னோட துணை நிற்கிறீர், என்னை நீர் பலப்படுத்துவீர். அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. போராடுகிறதற்கு என்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் என்னை சந்திக்கக்கூடிய ஒரு ஆளாக என்னை மாற்றி கொண்டு இருக்கிறீர் நீர். இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியில் வரப்போ பழைய ஆளாக இருக்க மாட்டேன், வளர்ந்த ஒரு ஆளாக இருப்பேன், இன்னும் பலன் உள்ள ஒரு ஆளாக இருப்பேன், இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருப்பேன். மென்டலி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். நான் ஃபெய்த்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். முன்ன மாதிரி இருக்க மாட்டேன். இது என்னை இன்னும் பெட்டராக தான் ஆக்குமே ஒழிய எந்த விதத்துலேயும் இதனால் ஒரு மீட்கப்பட முடியாத ஒரு லாஸ் இருக்கவே இருக்காது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ மலைகளை மிதித்து நொறுக்குவேன்னு சொல்லிட்டீர். அது போலவே நாங்கள் மலைகளை மிதித்து நொறுக்குவோம், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவோம். அவையெல்லாம் பறக்கடிக்கும். சுழல் காற்றில் எல்லாமே பறந்து போயிடும். ஒரு நாள் மலையே இருக்காது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாள் மலையே இருக்காது. நாங்கள் நிற்போம். எங்கள் பிரச்சனை இருக்காது, நாங்கள் இருப்போம். நாங்கள் இருப்போன்றது மட்டும் இல்லை, முன்னே காட்டில் இன்னும் நல்லா இருப்போம். இன்னும் பலமுள்ளவர்களாக இருப்போம். விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருப்போம். கேரக்டரில் ஸ்ட்ராங்கானவர்களாக இருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரச்சனை என்றைக்குமே இருக்காதுங்க, நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா தேவன் இருக்கிறார் நமக்கு. ஒரு நாள் நாம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து பிரச்சனைலாம் போகிறப்போ என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இதுதான் நம்முடைய எதிர்காலம். பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம், அவரை துதித்து கொண்டிருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டு. அப்படியே நம்ம எழுந்து நின்று தொடர்ந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருக்கு நன்றி சொல்லணும். அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி சொல்ல. இந்த வார்த்தைகள் போதும், இந்த வார்த்தைகள் போதும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோட துணை நிற்கிற தேவன், எங்களை யந்திரமாக்குகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறது போல பயந்துக்கிட்டு சும்மா ஒரு மனித தீர்வுகளை நாடி போகிறவர்கள் அல்ல நாம். எங்களை நீர் அப்படி விட்டு விடவில்லை. சும்மா பயந்து கிடந்து ஒருத்தர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு மனுஷ லெவலில் ஏதோ சொல்யூஷன்ஸை நாடிக்கொண்டு இல்லை, அப்படின்னு எங்களை விடவில்லை. நீர் எங்களுக்கு இருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்க சொல்லுகிறீர். உமக்கு நாங்கள் யார் என்று சிந்தித்து பார்க்க சொல்லுகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற மக்கள் நாங்கள். கண்மணியை போல நீர் எங்களை பார்த்து கொள்ளுகிறீர். ஸ்தோத்திரம். கூடவே துணை நிற்கிறீர். பிரச்சனையை ஒன்றில்லாமல் ஆக்கிற அளவுக்கு எங்களை பலப்படுத்துகிறீர். ஆகவே இன்றைக்கு நாங்கள் வாசித்தது போலவே ஜெபிச்சது போலவே எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றதுக்குள்ளே எங்களை எல்லாரையும் நீர் ஆண்டவரே விசுவாசத்தில் இன்னும் பலப்படுத்திடுவாராக. வித்தியாசமான ஆட்களை நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மையே நோக்கி பார்த்து உம்மையே நம்பி வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் அந்த பிரச்சனை தீரப்போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய சந்தோஷம்தான் இருக்கும், மீதி எங்களுடைய கொண்டாட்டம் தான் இருக்கும். தொடர்ந்து எங்களை நடத்தும், வசனத்தை கொண்டு நடத்தும், ஆவியானவர் மூலமாக நடத்தும், தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.